தோழர்களே தோழியர்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த கோழி குஞ்சுகளுக்கு சொட்டு மருந்து அப்புறம் மருத்துவ முறைகளை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் வந்து சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து சொட்டு மருந்தை பற்றி போட்டிருக்கோம். நிறைய தனித்தனியாக வீடியோஸ் போட்டிருக்கோம். நிறைய தோழர்கள் தோழியர்கள் வந்து கேட்டுக்கிறாங்க, என்னென்னா அது திரும்ப பார்க்க முடியலைன்னா புதுசாக அதை மறுபடியும் போடுங்க அப்படின்றாங்க. நம்ம சேனலுக்குள்ள வர புதியவர்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திட்டு உள்ளே போங்க. உங்களுக்கு தேவையான தகவல்கள் உள்ளே குவிந்து கிடக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொட்டு மருந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி இந்த சொட்டு மருந்து கம்பெனிகள்லாம் வந்து நல்லா தயாரிக்கிறாங்களா இல்லை ரிப்போர்ட் பண்ணுறாங்களா நமக்கு தெரியல. அவங்க சரியாக தயாரிக்கிறாங்களா தயாரிக்கலையான்னு நமக்கு தெரியல. ஆனால் அவங்க எப்படி தயாரிக்கிறாங்க தெரியாதனாலையும் நமக்கு நிறைய கன்ஃபியூஸ் ஆகுது. இப்போ எப்படி ஆகுது அப்படின்னா ஒரு மருந்து வந்து இப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு மருந்தை வாங்கி போட்டோம்னா கோழிக்கு அந்த மாதிரி கேட்கும், நோயை கட்டுப்படுத்தும், அருமையாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதை சொட்டு மருந்தை போட்டால் கூட கோழி குஞ்சுகளுக்கு நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இப்போ அப்படி இது என்ன காரணத்தால் வருதுன்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு முக்கிய காரணம் இந்த மருந்துகளை வந்து வாங்கிட்டு வர மருந்துகளை சரியான முறையில் அந்த டெம்பரேச்சர் லெவல் வச்சு கடைப்பிடிக்கிறது இல்லை எந்த மெடிக்கல்ஸ்லையும். இந்த மெடிக்கல்காரங்களும் இது தெரிஞ்சுக்கணும். நிறைய நீங்கள் அந்த மருந்துகளை வாங்கிட்டு வந்தாலும் கரெக்டாக அந்த டெம்பரேச்சரில் நீங்கள் மெயின்டைன் பண்ணி வச்சுட்டு வந்தீங்கன்னா எங்களுக்கு பலன் தரும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு வியாபாரம், நாங்கள் நிறைய வாங்கினா தான் உங்களுக்கு அது நிறைய விற்பனை ஆகும், நல்ல லாபத்தை நீங்கள் சம்பாதிக்க முடியும். அதுவும் வந்து இப்போ நம்ம எல்லா மெடிக்கல்ஸையும் நம்ம வந்து ரிப்போர்ட் சொல்ல முடியாது. நிறைய பேர் சரியான முறையில் பாதுகாக்கிறவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி சரியான முறையில் பாதுகாக்கிறதும் நமக்கு அமையாது. சில நேரத்தில் எல்லா மெடிக்கலும் வந்து எந்த மெடிக்கல் சரியாக வந்து இதை பயன்படுத்துகிறாங்கன்னு நம்ம போய் கேட்டுட்டு வாங்க முடியாது. அப்போ நம்ம பொதுவாக நம்ம வாங்கி போடுவோம், அவங்க தான் இதை கரெக்டாக பயன்படுத்தணும். கோழி குஞ்சு பொரிச்சிருச்சு, பொரிச்சதுலேருந்து 7 நாளில் F1 அப்படின்னு ஒரு சொட்டு மருந்து F1ன்னு போட்டிருக்கோம். ஸ்டைன்னு சொல்லுவாங்க. அதை F1ன்னு போட்டிருக்கோம். அதிலே F1 இல்லை B1 இருந்தாலும் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. F1 அல்லது B1 ரெண்டில் ஒன்று பொரிச்சு 7 நாளில் போடணும். அதாவது 5 நாள்லேயும் போடலாம், 6 நாள்லேயும் போடலாம், 7 நாள்லேயும் போடலாம். இது எங்கே பொரிச்சதுன்னு கேட்பீங்க, எப்படி பொரிச்சதுன்னு கேட்பீங்க. பொரிக்க ஆரம்பிக்கும் பாருங்கள், அது எந்த குஞ்சு பொரிச்சிருந்தாலும் சரி தான். 1-2 கூட 2 நாளைக்கு முன்னாடி பொரிச்சிருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா குஞ்சையும் நம்ம என்னைக்கு இறக்குறோமோ அதை பொரித்து வெளியே இறக்குறோமோ அன்னையிலேருந்து, அதாவது பொரிச்சதுலேருந்து இறக்குறது இல்லை, பொரிச்சதுலேருந்து நீங்கள் நாள் பண்ணிக்கலாம், கணக்கு பண்ணிக்கலாம். அதுலேருந்து 5 நாள்லேயும் போடலாம், 6 நாள்லேயும் போடலாம், 7 நாள்லேயும் போடலாம். இப்போ F1 எதுக்காக போடுறோம் அப்படின்னு கேட்பீங்க. அதுவும் வெள்ளை கழிச்சலுக்காக தான் போடுறோம். சின்ன குஞ்சுகளுக்கு வெள்ளை கழிச்சல் வரும் ஆரம்பத்திலேயே. தாய் கோழிகளுக்கு இருந்தீங்கன்னா அதுக்கு பரவும் போது அது இறக்கும். அதனால தான் அந்த F1 போட்டு பாதுகாக்கிறது. அடுத்தபடியாக F1 போட்டு ஒரு வாரத்தில் IBT போட்டுரும். IBT அப்படின்னு ஒரு மருந்து போடணும். இந்த மருந்து போடுறதுனால என்ன நோய்களை தடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மண்டை வீங்கி இறக்குறதெல்லாம் இறக்காது. இந்த IBT ஏன் போடுறோம் அப்படின்னா, கம்போரா அப்படின்னு ஒரு நோய் வந்து தடுக்கிறதுக்காக, அந்த நோயை தடுக்கிறதுக்காக. கம்போரான்னு ஒரு நோய் வரும் கோழி குஞ்சுகளுக்கு. அது எப்படின்னா ரெக்கையெல்லாம் சிலுத்துக்கும், அப்படியே முடியெல்லாம் கொட்டும், அப்படியே உறங்கி இறக்கும். அது வராமல் இருக்கத்தான் இந்த கம்போரான்ற நோயை தடுக்கிறதுக்காக தான் IBT போடுறோம். IBT போட்டு ஒரு வாரத்தில் லசோட்டா போடுறோம். 21 நாள்லேயும் போடலாம், 30 நாள்லேயும் போடலாம் லசோட்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 30 நாள் வரைக்கும், ஒரு மாதம் ஆனாலும் லசோட்டா போடலாம். இந்த 3 மருந்தையும் எப்படி போடுறதுன்னு கேட்டிங்கன்னா, 3 சொட்டு மருந்துமே ஒரு கண்ணில் ஒரு சொட்டு தான் போடணும். ஒரு சொட்டு தான் போட்டுட்டு வரணும். F1 ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஒரு கண்ணில் மட்டும் ஒரு சொட்டு. அதே மாதிரி B1 ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஒரு கண்ணில் மட்டும் ஒரு சொட்டு. அதே மாதிரி லசோட்டா ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஒரு கண்ணில் ஒரு சொட்டு போட்டுட்டு, இந்த மீதி மருந்துகளை நிலத்தில் லைட்டாக ஒரு குழியை தோண்டி புதைச்சிடணும், வெளியே ஊற்றக்கூடாது. சார் இதுதான் இதில் இருக்க மெயினான பிரச்சனை. சார் இந்த சொட்டு மருந்தெல்லாம் போட்டுட்டோம், 3 சொட்டு மருந்தை போட்டோம், ஒரு மாதம் முடிஞ்சு போச்சு, அந்த பக்கம் RDVK போடுறதுக்கு 2 மாதம் கேப் இருக்குமே, அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு அப்புறம் இந்த லசோட்டா போட்டதுலேருந்து ஒரு 45 நாளோ அதே லசோட்டாவை ஒரு 100 டோஸ் லசோட்டாவை வாங்கிக்கிட்டு 1 லிட்டர் தண்ணி 1 கிலோ ஐஸு எடுத்துக்கணும். நம்ம புழங்காத ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு 1 லிட்டர் தண்ணி 1 கிலோ ஐஸு எடுத்து அதில் உடச்சி போட்டுக்கிட்டு, இந்த லசோட்டா 100 டோஸ் லசோட்டா, அதாவது 100 ml லசோட்டா கிடையாது, 100 டோஸு. 100 டோஸுனால் 100 கோழி குஞ்சுகளுக்கு போடுற அந்த டோஸு. அதை வாங்கிட்டு வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணிக்குள்ளே ஊற்றி வச்சிடணும். எப்படி வைக்கணும்னா, காலையில் கோழி குஞ்சுகளுக்கு தீனி போடணும். நல்லா தீனி தின்னுட்டு தண்ணி தாகத்தில் இருக்கும். அது ஒரு 9 மணி 10 மணியே போல், ஒரு 7:30 மணிக்கு தீவனம் போடுறீங்கன்னா 10 மணி வரைக்கும் தண்ணி வைக்கவே கூடாது. அப்படியே விட்டுட்டிங்கன்னா தாகத்தோடு இருக்கும். அப்போ நீங்கள் இந்த கலக்கின இந்த லசோட்டாவை கொண்டு உள்ளே வைக்கும்போது வந்து எல்லாம் குடிக்கும். அதை குடிக்கும்போது ஒரு நோய் தடுப்பு அதுக்கு உருவாயிருது. ஒரு 2 மணி நேரம் அந்த கலந்த அந்த லசோட்டா தண்ணியை நீங்கள் அந்த கூண்டுக்குள்ளே வச்சுருக்கலாம், அல்லது வெளியில் கூட வச்சுருக்கலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அது கூலிங் இறங்கிடும், அது குடித்து வேலைக்காகாது. அதை தூக்கி வெளியே ஊற்றிட்டு நீங்கள் வேறு தண்ணி வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அதுக்கப்புறம் அதே லசோட்டாவை 45 நாளைக்கு ஒருக்க நீங்கள் அந்த தண்ணியில் வச்சிட்டிங்கல்ல, அதிலேருந்து 45 நாள் கழித்து மறுபடியும் இதே மாதிரி தண்ணியில் வைக்கணும். வைக்கும்போது அதையும் அது குடிக்கும்போது நோய்களை கொஞ்சம் தடுக்கும்.
சரி, இப்படியே வச்சுக்கிட்டு போகும்போது 3 மாதம் ஆயிடுச்சா, ஆர்டிவிகே இன்ஜெக்ஷன். ஆர்டிவிகேனா கவர்மெண்ட்டில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அரசு மருத்துவமனை, என்ன மருத்துவமனை, கால்நடை மருத்துவமனை, மாட்டு ஆஸ்பத்திரின்னு சொல்லுவோம். அதில் வந்து ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமையிலையும் ஊசி போடுவாங்க. காலையிலேயே எடுத்துகிட்டு போயிடணும். போட்டால் அவங்க ஆர்டிவிகே அப்படின்னு அவங்க போடுவாங்க. அவங்க சொல்ல மாட்டாங்க உங்ககிட்ட, அது போடுறதா ஆர்டிவிகே போடுவாங்க. அதே நம்ம வாங்கி போடணும். அது அப்படின்னா தனியாரில் R2B அப்படின்னு கிடைக்கும், தனியாரில் வாங்கி போடணும். இதை வந்து அந்த 3 மாதம் கம்பல்சரி ஆகிருக்கணும். அதாவது 3 மாதம்னா கிட்டத்தட்ட 750 கிராமாவது வெயிட் இருந்தால் அந்த நம்ம போடுற 0.5 ml ஒரு கோழிக்கும் போடணும். அந்த 0.5 ml ரெக்கையில் போடணும். அது போட்ட உடனே அந்த கோழி குஞ்சு அதை ஏற்றுக்குதான்னு பார்க்கணும். ஏற்றுக்குது அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கும் கோழி குஞ்சு. ஒரு கோழி குஞ்சை பிடிச்சி, ஒரு 3 மாதம் ஆன ஒரு கோழி குஞ்சை பிடிச்சிக்கிட்டு ஒரு 0.5 ml எடுத்துக்கிட்டு அது ரெக்கையில் இன்ஜெக்ஷன் பண்ணி ஒரு 15 நிமிஷம் காத்திருக்கணும். நீங்கள் விட்டுறணும் அந்த கோழி குஞ்சை. அது மயங்கி விழுவுதா, இல்லை பிறண்டு விழுவுதா, இல்லை ஏதாவது செத்துக்கிட்டு போகுதான்னு பாருங்கள். ஒன்றும் ஆகலைன்னு சொன்னால் அதே பாயிண்ட்டை 0.5 ml எல்லா கோழி குஞ்சுகளுக்கும் நீங்கள் போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது விழுந்துருச்சு, மயங்கிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த டோஸை குறைச்சி போடணும். அந்த கோடு வந்து 5 எடுக்கிறத 0.3 ml அப்படி போட்டுக்கலாம். ஆனால் இப்போ இதில் என்ன இருக்க ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக வந்து அந்த 0.5 ml போட்டால் தான் அந்த கோழி குஞ்சுக்கான அந்த மருத்துவம், அதாவது நோய் தடுப்பு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ 45 நாள்லாம் ஆர்டிவிகே போடுறேன்னு வாங்க, சும்மா ஒரு 2 கோடு 3 கோடு எடுத்து போட்டு விடுவாங்க. ஆனால் அது தடுக்குமான்னு கேட்டால் சொல்ல முடியாது. இப்போ வந்து இப்போ பவுல் பாக்ஸ் எதுக்கு போடுறோம் அப்படின்னா, மெயினாக அம்மை தான் அதனுடைய நோக்கம். அப்போ அம்மையை தடுக்கிறதுக்கு பவுல் பாக்ஸ் போடுறோம். பவுல் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த கோழி குஞ்சுகளுக்கு எப்போ போடுறதுன்னு கேட்பீங்க. 42 நாள் ஆயிடுச்சுன்னா 45 நாளில் பவுல் பாக்ஸ் இன்ஜெக்ஷன் போடலாம். இது போட்டதுலேருந்து எப்போ போடணும், பவுல் பாக்ஸ் போட்டால் மறுபடியும் 2.5 மாதத்துக்கு ஒருக்க போடணும். ஆர்டிவிகே போட்டாலும் மறுபடியும் 2.5 மாதத்துக்கு ஒருக்க மறுபடியும் போடணும். அந்த மாதிரி ஒரு 2 வேளை 3 வேளை போட்டு விட்டிங்கன்னா சரி. இப்போ அம்மை வந்து தாக்கிருச்சு கோழி குஞ்சுகளுக்கு என்ன செய்யலாம்? சின்னதுலேயே நீங்கள் பயப்படவே வேணாங்க அம்மைக்கு. அதுக்கு தான் நம்ம சேனலில் ரோஸ் வாட்டர் போட்டிருக்கோம் பாருங்கள், டாபர் ரோஸ் வாட்டர். இது ஒன்று வாங்கிக்கிங்க. சின்ன குஞ்சுகளுக்கு அம்மை வந்தாலும் உடனே அந்த ரோஸ் வாட்டர் வாங்கிட்டு வந்து நல்லா மூஞ்சி ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். எங்கெல்லாம் புள்ளியாக இருக்கும் அங்கெல்லாம் நல்லா அப்ளை பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சம் குடிக்க கொடுத்துட்டு வாங்க. ஒரு நாளைக்கு 2 வேளை செய்யுங்க. ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. அந்த புள்ளியாக இருக்கலாம் 2 நாளில் மறைஞ்சி கோழி குஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக தீவனம் எடுக்க ஆரம்பிச்சிடும். வாய்க்குள்ளேயும் கொடுக்கணும், ஏன்னா தொண்டை ஃபுல்லாக புண்ணாக இருக்கும் அதுக்கு. அதனால் அதை வாய்க்குள்ளேயும் கொடுத்தீங்கன்னா அந்த வாய்க்குள்ளே உள்ள புண்ணையும் ஆற்றும், வெளியில் உள்ள புண்ணையும் ஆற்றும், கோழி குஞ்சு தீவனம் எடுக்க ஆரம்பிச்சிடும். இது நிறைய பேர் இதை சக்ஸஸ் பண்ணி இன்றைக்கி நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நானே சக்ஸஸ் பண்ணாமல் எந்த வீடியோவும் போட்டதில்லை. இப்போ ஆர்டிவிகே நீங்கள் வந்து 3 மாதத்தில் போட போகிறீங்க கோழி குஞ்சுகளுக்கு அப்படின்னு சொன்னால் குடல் புழு நீக்கம் பண்ணணும். ஒரு அல்பாமரோ ஆல்பென்டசோலோ சிறப்பு வாங்கிக்கிட்டு ஒரு 0.5 ml 3 மாதம் ஆன கோழிக்கு 0.5 ml வாய்க்குள்ளே விட்டுறணும். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி குடல் புழு நீக்க மருந்தை கொடுத்துட்டு 3 நாளைக்கு அப்புறமா நீங்கள் இன்ஜெக்ஷன் பண்ணும்போது குடல் புழு இல்லாமல் இருந்தால் அந்த நோய்கள் கோழிகள் உறங்காமலும் இறக்காமலும் இருக்கும். நல்லா வேலை செய்யும் அந்த மருந்து. கோழி குஞ்சு பொரிச்சிருச்சுன்னா பொரிச்சு 2 நாளில் தீவனம் எடுக்க ஆரம்பிக்கும். அந்த ஆரம்ப நிலையில் நீங்கள் என்ன தீவனம் போடணும் அப்படின்னா ஸ்டார்டர் தான் போடணும். கம்பெனி தீவனம் ஸ்டார்டர் போடுங்க. அந்த ஃப்ரீ ஸ்டார்டர் கிடைச்சா அந்த 4 நாளைக்கு ஃப்ரீ ஸ்டார்டர் போடலாம். கிடைக்கலன்னா ஸ்டார்டரே போடுங்க. அதில் எஸ்கேஎம் கோத்ரேஜ் இதை மாதிரி வாங்கி போடுங்க. இது கிடைக்கல அப்படின்னு சொன்னால் பெரிய கோழி தீவனத்தை கொடுக்குறாங்கன்னா வாங்கி போடக்கூடாது. குஞ்சுகளுக்கான தீவனத்தை மட்டும்தான் நீங்கள் போடணும். அது புரோட்டீன் வித்தியாசம்லாம் வரும். பெரிய கோழி தீவனத்தை வாங்கி நல்லா அடித்து நுணுக்கிட்டு போடுங்கன்னுவாங்க, அது போடக்கூடாது. நுணுக்குனாலும் அதை போடக்கூடாது. சின்ன கோழி குஞ்சுக்கானது சின்ன கோழி குஞ்சுக்கானது தான் போடணும். அப்போ நீங்கள் அது பொரித்த உடனே, இப்போ சில பேர் வந்து அந்த காலத்தில் நிறைய தாய்மார்கள் பாட்டி தாத்தாலாம் செய்வாங்க. பொரித்த உடனே மஞ்சள் தூளில் வந்து குறுநலை நொய்யை வந்து முக்கிட்டு நனைச்சி அப்படியே போட்டு கிளறிட்டு அதை எடுத்து கோழி குஞ்சு போடுவாங்க. அது நல்லது தான். ஆனால் அது எப்படி நீங்கள் போடணும், நாள் குறுநலில் வந்து மஞ்சள் தூள், சரியான மஞ்சள் தூள், இந்த கடையில் வாங்குறதில்ல, கொம்பு மஞ்சளை அரைச்ச தூள், அதுதான் வந்து சரியான முறையில் வேலை செய்யும் மருத்துவ குணத்தோட. அந்த தூளில் இந்த நொறுக்கிய நொய்யை வந்து கலந்துட்டு 1 நாளைக்கு மட்டும் போடலாம். ஆரம்ப நாளைக்கு 1 நாளைக்கு மட்டும் போடலாம். ஏன்னா 2-3 நாளைக்கு நீங்கள் இதை போட்டிங்கன்னா அதுங்க இதை தின்னு பண்ணிருச்சுன்னா தீவனத்தை திங்காது. அப்போ தீவனத்தை திங்காமல் இதை மட்டும் தின்னுச்சுன்னா கோழி குஞ்சு வளராது, ரெக்க தொங்கும், அப்படியே உறங்கும், இறந்துடும். இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற கம்ப்ளைண்ட்டே அதுதான், கோழி குஞ்சுகள் உறங்கி இறக்குது. இது தீவனத்தாலேயும் இறக்கும். தீவனம் சரியாக இல்லைன்னா அதுக்கான போசாக்கான உணவு, ஊட்டச்சத்தான உணவு கிடைக்கலன்னு சொன்னால் கண்டிப்பாக இறக்கும். நம்ம குழந்தைகளும் நம்மளுடைய குழந்தைகள் மாதிரி தான் நம்மளுடைய கோழி குஞ்சுகளும். குழந்தைகளுக்கு நம்ம போசாக்கான உணவு கொடுப்போம்ல, நிறைய கொடுத்தா தானே அது நல்ல புஷ்டிக்காக வளரும். அப்போ அதுக்கு நல்ல உணவு கொடுக்காம வெறுமனே கஞ்சையோ இல்லை எதையாவது கொடுத்துக்கிட்டு இருந்தோம், எப்படி குழந்தை வளரும்? குழந்தை வந்து நல்லா சூம்பி போய் அப்படியே மராஸ்மஸ் வந்த மாதிரி அந்த நோயெல்லாம் வந்துடும். அதே மாதிரி இந்த கோழிகளுக்கும் வரும்.
அது தீவன முறை தான். அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், சில பேர் சொல்லுவாங்க கம்பெனி தீவனத்தை போடாத, அது போடுறதுனால கோழிக்கு நோய் வரும்னுவாங்க. போடுறதுனால நோய் வர்றதில்ல, அது போடக்கூடாதுன்றது எல்லாருடைய கருத்தும் இருக்குது. ஆனால் கோழி குஞ்சை சரியான முறையில் ஒரு 2.5 மாதம் வரைக்கும் வளர்க்கணும்னா அந்த தீவனத்தை தான் போட்டு ஆகணும். வேறு அந்த அளவுக்கு ப்ரோட்டீன்ஸை நம்ம உருவாக்க முடியாது. அது ஒரு டன்னுக்கானது உருவாக்குவாங்க அவங்க. அப்போ நமக்கு தேவையானது அதில் பயன்படுத்த முடியாது. அதனால் நீங்கள் அதை மறுக்க முடியாது, அதை வேணான்னு சொல்ல முடியாது. கோழி தீவனத்தை தான் போட்டு வளர்க்கணும். ஒரு 2.5 மாதம் வரைக்கும் அதுக்கு கோழி தீவனத்தை போடுங்க. இந்த எச்சம் ஒட்டி இறக்குறது, உறங்கி இறக்குறது, தலை வீங்கி இறக்குறதெல்லாம் வராது. சத்து குறைபாட்டால் வரும் இந்த நோயெல்லாம் நிறைய. இப்போ பின்னாடி எச்சம் ஓட்டுது, வெள்ளை வெள்ளையாக இருக்குது, கோழி குஞ்சு இறக்குன்னுவீங்க. இதுக்கு நீங்கள் என்ன தீவனம் போட்டிருப்பீங்கன்னா, கம்பு, அரிசி, சோளத்தெல்லாம் உடச்சி போட்டிருப்பீங்க கோழி குஞ்சுக்கு, சின்ன குஞ்சுக்கு. அந்த புரோட்டீன் பத்தாது. அதனால் அது அப்படியே வளராது. நரங்கி இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து செத்து போயிடும். அப்படியே குனிஞ்சாப்புல குன்னிக்கு நின்று கழுத்தை உள்ளே இழுத்து கழுத்தெல்லாம் மெலிஞ்சு போய் சாகிறதுக்கு சத்து குறைபாடு ஒரு மெயினான காரணம். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, கோழி குஞ்சுகளுக்கு ஸ்டார்டர் தீவனம் போட்டுட்டு வரும்போது அந்த ஒரு 2.5 மாதம் வரைக்கும், இல்லை பெரிய கோழியாக வந்தாலும் பரவாயில்ல, வைமரால்ன்ற அந்த விட்டமின் டானிக்கை 1 லிட்டருக்கு 1 ml கலந்து தண்ணியில் வச்சுக்கிட்டே வரணும். அதுவும் கோழி குஞ்சுகளுக்கு சுடு தண்ணி நல்லா கொதித்து குபுன்னு கொதித்து ஆற வச்சு அந்த சுடு தண்ணியை வச்சுட்டு வந்தீங்கன்னா நிறைய நோய்கள் வராமல் தடுக்கும். சரிங்களா? இதில் சுடு தண்ணி சுடுதே, கோழி குஞ்சுக்கு அர்ஜென்ட்டாக தண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு பச்சை தண்ணியை ஊற்றி கலந்து வச்சிடக்கூடாது. தண்ணியை சுடு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு தான் வைக்கணும். அந்த ஆற வச்சு வைக்கிறதுல 1 ml 1 லிட்டருக்கு 1 ml வைமரால் கலந்து வச்சுட்டிங்கன்னா அது அழகாக குடிக்கும், நல்ல வளர்ச்சியும் இருக்கும், நல்ல ஆரோக்கியமாக சுறுசுறுன்னு இருக்கும் கோழி குஞ்சு. அதனால் நீங்கள் அப்படி வழங்க முதல்ல. சரி, நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை ஜெயிக்கலாம் வாங்க.